வெல்கம் டு சுந்தரிஸ் கிச்சன். இன்னைக்கு என்னோட டாட்டர் சிந்து வந்து ஒயிட் சாஸ் பாஸ்தா பண்ண போகிறாங்க. அதுக்கு வந்து பாஸ்தா எடுத்து வச்சுருக்கோங்க. 300 ml மில்க் தான் இதுக்கு நிறையா கொஞ்சம் செலவாகும். காரத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பைசிக்கு வந்து மிளகு தூளும் சில்லி ஃப்ளேக்ஸ் எடுத்து வச்சுருக்காங்க. வெஜிடபிள்ஸ் வந்து கேப்சிகம் அண்ட் கேரட்டு, பூண்டு கொஞ்சம் தாளிக்கும் போது போடுவாங்க. இந்த இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சீஸு, பன்னீர், பட்டர், இது கொஞ்சம் ரிச்சாக இருக்கும் இந்த ஃபுட்டு சாப்பிட்றதுக்கு. நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் இதை செஞ்சுக்கலாம், டின்னருக்கும் இதை செய்யலாம். சரி, இப்போ எப்படி செய்கிறாங்கன்றதை நம்ம பார்க்கலாம். இப்போ பாஸ்தா வேக வைக்கிறதுக்காக ஒரு பாத்திரத்தில் வந்து ஒரு 1.5 லிட்டர் தண்ணி போட்டிருக்காங்க. அதை கொதித்து வரும்போது சால்ட் போட்டுட்டு பாஸ்தா போட்டு கொஞ்சம் லைட்டாக பாயில் ஆனோன்னு எடுத்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணிக்கணும். அதை 1/2 ஸ்பூன் சால்ட்டு போடுறாங்க. போடுமா. அடுத்தது பாஸ்தா போட்டுக்கிறாங்க. இது 3 பேருக்கான குவான்டிட்டி இது, அதனால் இந்த அளவு எடுத்துருக்காங்க. கொஞ்சம் லைட்டாக ஒரு கொதி வந்தோன்னே எடுத்து நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட பாஸ்தா பார்த்திங்கன்னா நல்லா பாயில் ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம ஃபில்டர் பண்ண போகிறோம். ஃபில்டர் பண்ணிவிட்டு கொஞ்சம் கோல்டு வாட்டர் அதில் மேலே அவ்வளோ ஊற்றிடணும், இல்லாட்டினாக்கா ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். கோல்டு வாட்டர் ஊற்றிட்டோன்னாக்கா ஒட்டாமல் இருக்கும். கொஞ்சம் ஆயில் ஊற்றிட்டோன்னா ஒட்டாது. இப்போ ஃபில்டர் ஆகிட்டு ரெடி பண்ணி வச்சிட்டோம். இப்போ ஒரு ஃப்ரையிங் பேன் வச்சுருக்காங்க. அதில் பட்டர் போட்டுட்டு கொஞ்சமாக பூண்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், பூண்டு போட்டிருக்கா. அடுத்தது கேப்சிகம், அவ்வளோதான். கேரட், நல்லா இந்த பட்டரில் இந்த வெஜிடபிள்ஸ் வந்து வதங்கணும். இது பன்னீர் போட்டிருக்கா, அதையும் அந்த வெஜிடபிள்ஸோடு சேர்த்து வதக்கிக்கணும். கேப்சிகம் போட்டோன்னே நல்ல அந்த டிஷ் ஒரு நல்ல ஒரு ஸ்மெல்லு. ஒரு பிஞ்சு சால்ட்டு, அண்ட் பிஞ்சு பெப்பர் பவுடர், Oregano ஒரு பிஞ்சு, சில்லி ஃப்ளேக்ஸ் போடுறாங்க. அடுத்தது இது இப்போ இந்த ஃப்ரை பண்ணதை எடுத்து தனியாக பிளேட்டில் வச்சுக்கிறாங்க. பன்னீர் அண்ட் வெஜிடபிள்ஸு. இப்போ வந்து 3 டீஸ்பூன்ஸ் வந்து பட்டர் ஆட் பண்ணிக்கிறாங்க. பட்டர் வந்து மெல்ட் ஆனோன்னு அடுத்தது என்ன போடலான்றதை பார்க்கலாம். 3 டீஸ்பூன்ஸ் போட்டாச்சு. அடுத்தது 1 ஸ்பூன் மைதா போடுறாங்க. 1 டேபிள் ஸ்பூன் மைதா. நெக்ஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளோர் ஆட் பண்ணுறாங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா அந்த கட்டி இல்லாமல் லம்ஸ் இல்லாமல் நல்லா கலந்துக்கணும். அது அந்த மைதாவோட ரா ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா கலந்துக்கணும். கட்டி இல்லாமல் கலந்தாச்சு. இப்போ அடுத்தது வந்து ஒரு 10 பூண்டு பல்லை வந்து பொடியாக நறுக்கியிருக்காங்க. அதை ஆட் பண்ணி அதையும் இப்போ வந்து அந்த மைதா அந்த பட்டரோடு சேர்த்து கலந்துக்கணும்.
நல்ல பூண்டோட ஸ்மெல் நல்லா வருது இப்போ தான். அடுத்தது ஒரு 300 ml மில்க் எடுத்து வச்சுருந்தாங்களே அதை வந்து கிராஜுவலாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சாஸ் கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலந்துக்கணும். 3-4 டைம்ஸ் அந்த மில்க் ஆட் பண்ணி கலந்து விடணும். அது அப்போ தான் அந்த ஒயிட் சாஸ் நல்லாயிருக்கும். அந்த திக்னஸ் வருது பாருங்கள், அந்த மில்க் ஊற்றினோன்னு அதே மாதிரி அந்த திக்னஸ் வர கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மில்க் ஆட் பண்ணி கலந்துக்கணும். இப்போ வந்து சீஸ் ஆட் பண்ணுறாங்க. ஒரு 2-3 க்யூப்ஸ் எடுத்து வச்சுருந்தது அதையும் போட்டுட்டு அந்த மில்கோடு வந்து நல்லா கரையணும். அந்த சீஸ் கரையிற அளவுக்கு கலந்து விடணும். அது அங்கங்கே அப்படியே நிற்கும். அது சரியாயிடுச்சு, நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் சால்ட்டு ஆட் பண்ணியாச்சு. 1 ஸ்பூன் ஒரிகானோ, ஆட் பண்ணி அடுத்தது 1 பிளாக் பெப்பர் 1 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்காங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கணும். அது சில்லி ஃப்ளேக்ஸ் 1 டேபிள் ஸ்பூனு போட்டுட்டு இப்போ திரும்பவும் நல்லா அந்த மில்க்கு சாஸோடு நல்லா கலந்துக்கணும். நல்லா திக்காக வந்துருச்சு அந்த சாஸு, ஒயிட் சாஸ். இப்போ ஃப்ரை பண்ணி வச்சிருந்த பன்னீர் க்யூப்ஸும் கேப்சிகம் கேரட் அதை ஆட் பண்ணுறாங்க. ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா அந்த ஒயிட் சாஸோடு மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்ல ஒரு திக்கு கன்சிஸ்டன்சி வந்துடுச்சு பாஸ்தாக்கு. இப்போ நம்ம வேக வச்சுருந்த பாஸ்தா ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிவிட்டு இப்போ இந்த சாஸோடு நல்லா அதை கலந்து விட்டுடணும். ஜஸ்ட்டு ஒரு 1 மினிட் கலந்தால் போதும். அது ரொம்ப நேரம் அடுப்பை ஆனில் வைக்கக்கூடாது. ஒன்ஸு பாஸ்தா போட்ட பிறகு நல்லா 1 மினிட் கலந்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நல்லா கோட் ஆயிடுச்சு பாஸ்தா. நம்மளோட சூப்பரான ஒயிட் சாஸ் பாஸ்தா ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.